அருள் ஒளி இணையதளம் வழங்கும் வாரம் ஓர் அலசல். மார்ச் 17 உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் தினம் குறித்து வாரம் ஓர் அலசலுக்காக அருளொளி இணையதளத்துக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். வாரம் ஓர் அலசல். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். நாம் நமது அன்றாட வாழ்வில் கடையில் இருந்து வாங்கும் ஒரு சிறிய தையல் ஊசி முதல் பெரிய வாகனங்கள் வரை, அல்லது நாம் பயன்படுத்தும் மருத்துவ சேவை, மின்சாரம், கல்வி போன்ற சேவைகள் என எதை பெறுகிறோமோ அவை அனைத்திலும் நாம் நுகர்வோர் என்ற நிலையை அடைகிறோம். நாம் அன்றாடம் நுகரும் உணவு, மருந்துகள் மற்றும் இதர பொருட்களில் நமது உரிமைகள் மதிக்கப்படுவதும் நாம் சுரண்டல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதும் மிக அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் ஒரு சமூகத்தின் அங்கமாக இருக்கும் நுகர்வோர் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் நீடிக்க முடியும். நிச்சயமாக உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் அறிமுகம் மற்றும் 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் குறித்த தகவல்களை 3 பத்திகளில் கீழே வழங்குகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. நுகர்வோர்களாகிய நாம் சந்தையில் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்ளவும், நமக்கான அடிப்படை உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் உருவாக்கப்பட்டது. நுகர்வோர் தங்களுக்குரிய உரிமைகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அநீதிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த தினம் வலியுறுத்துகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் கருப்பொருள் பாதுகாப்பான பொருட்கள், நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்பதாகும். தரமான மற்றும் பாதுகாப்பான பொருட்கள் சந்தையில் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் போது நுகர்வோர் எவ்வித அச்சமுமின்றி தங்களுக்கு தேவையானவற்றை தேர்வு செய்ய முடிகிறது. இக்கருப்பொருள் உற்பத்தியாளர்களின் பொறுப்பையும் நுகர்வோரின் பாதுகாப்பையும் ஒரு சேர வலியுறுத்துகிறது. பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு நுகர்வோரின் அடிப்படை உரிமையாகும். நாம் வாங்கும் பொருட்கள் நமது உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ எவ்வித ஆபத்தையும் விளைவிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஒரு நுகர்வோர் தான் வாங்கும் பொருளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து முழுமையான நம்பிக்கை கொள்ளும் போதுதான் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரச் சூழல் உருவாகிறது. எனவே பாதுகாப்பான பொருட்களை கோருவதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நுகர்வோராகிய நமது கடமையாகும். உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தின் தொடக்கம் 1962ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரையிலிருந்து பிறந்தது. நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் முதலில் உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தலைவராக அவர் திகழ்கிறார். இதனை அடிப்படையாக கொண்டு 1983ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக உலகெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நுகர்வோர் சந்திக்கும் சுரண்டல்களை தடுக்கவும் அவர்களின் குரலை சர்வதேச அளவில் ஒலிக்க செய்யவும் இந்நாள் ஒரு முக்கிய களமாக உள்ளது. உலகளவில் நுகர்வோருக்கு என அங்கீகரிக்கப்பட்டு 8 அடிப்படை உரிமைகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானவை நாம் வாங்கும் பொருட்கள் உயிருக்கும்
உடைமைக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பாதுகாப்பு உரிமை. பொருளின் தரம் மற்றும் விலை குறித்த உண்மையை தெரிந்து கொள்ளும் தகவல் அறியும் உரிமை. சந்தையில் நமக்கு தேவையானதை தடையின்றி தேர்ந்தெடுக்கும் தேர்வு செய்யும் உரிமை மற்றும் நமது குறைகளை கேட்கவும் அதற்கு உரிய நிவாரணம் பெறவும் வழிவகை செய்யும் உரிமைகளாகும். இதுவே நுகர்வோரை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றுகின்றன. இந்த அடிப்படை உரிமைகளுடன் நுகர்வோர் விழிப்புணர்வு பெறுவதற்கான நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் ஒரு நுகர்வோர் தனக்குள்ள உரிமைகளை முழுமையாக அறிந்திருக்கும் போதுதான் வணிகச் சந்தையில் எவ்வித அச்சமுமின்றி செயல்பட முடியும். இத்தகைய உரிமைகள் அனைத்தும் ஒரு நேர்மையான மற்றும் பாதுகாப்பான வர்த்தக சூழலை உருவாக்குவதுடன் நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்ற நிலையை அடைய வலுவான அடித்தளமாகவும் அமைகின்றன. 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளான பாதுகாப்பான பொருட்கள் நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்பது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. இதில் பாதுகாப்பான பொருட்கள் என்பது தரமான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த மற்றும் சட்டப்படி உரிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களை குறிக்கிறது. இத்தகைய தரமான பொருட்கள் சந்தையில் கிடைக்கும்போது நுகர்வோர் தங்களுக்குரிய உரிமைகளை முழுமையாக அறிந்தவர்களாகவும் குறைகள் இருந்தால் தட்டி கேட்கும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் மாறுகிறார்கள். ஒரு நுகர்வோர் ஏமாற்றப்படாமல் இருக்கும்போதுதான் அவர் நம்பிக்கையுள்ள நுகர்வோர் என்ற நிலையை எய்துகிறார். இருப்பினும் இன்றைய நவீன சந்தையில் நுகர்வோர் பல புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. போலிப் பொருட்களின் ஊடுருவல், கவர்ச்சிகரமான ஆனால் தவறான விளம்பரங்கள், அதிகரித்து வரும் ஆன்லைன் பணப்பரிமாற்ற மோசடிகள் மற்றும் தரம் குறைந்த உணவு மற்றும் மருந்துகள் போன்றவை நுகர்வோரின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. இத்தகைய முறையற்ற வணிக செயல்பாடுகளால் நுகர்வோர் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவதோடு சந்தையின் மீதான அவர்களின் அடிப்படை நம்பிக்கையும் பெருமளவு சிதைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு என்பது வெறும் சட்டங்களால் மட்டும் உருவாவதல்ல, அது ஒவ்வொரு நுகர்வோரின் விழிப்புணர்விலிருந்தே தொடங்குகிறது. ஒரு பொருளை வாங்கும் முன் அதன் விலை பட்டியலை சரிபார்த்தல், காலாவதி தேதியை கவனித்தல் மற்றும் வாங்கியதற்கான ரசீதை மறக்காமல் சேமித்தல் போன்றவை அடிப்படை தேவைகளாகும். மேலும் ISI, அக்மார்க், FSSAI போன்ற தர குறியீடுகளை கவனிப்பதும், இணையதளங்களில் பொருட்களை வாங்கும் முன் பிற நுகர்வோரின் மதிப்பீடுகளை ஆராய்வதும் நம்மை ஏமாற்றங்களிலிருந்து பாதுகாக்கும். இந்தியாவில் நுகர்வோரை பாதுகாப்பதற்காக 2019ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டம் ஆன்லைன் வர்த்தகத்தின் நுகர்வோருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் தவறான மற்றும் பொய்யான விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்களுக்கு தண்டனை வழங்கவும் வழிவகை செய்கிறது. நுகர்வோர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தால் மிகவும் எளிமையான முறையில் நுகர்வோர் நீதிமன்றங்களை அணுகி தங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்ள இச்சட்டம் பக்கபலமாக நிற்கிறது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் ஒரு சொடக்கில் நாம் விரும்பிய பொருட்களை வாங்க முடிகிறது. இவ்வளவு எளிமையான வணிகச் சூழலில் நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட நம்மை பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கும் அபாயம் உள்ளது. எனவே சந்தையில் தரமான மற்றும் பாதுகாப்பான பொருட்கள் கிடைப்பதும் அதே நேரத்தில் நுகர்வோர் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் இன்றைய காலத்தின் மிக முக்கியமான அவசியமாகும். பாதுகாப்பான பொருட்கள் மட்டுமே நுகர்வோரிடையே உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும். நுகர்வோர் உரிமைகள் என்பது வெறும் பாதுகாப்பு கவசம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் கூட ஆகும். நாம் விழிப்புணர்வுடன் பொருட்களை வாங்கும் போது சந்தை தானாகவே நேர்மையான பாதையில் இயங்கத் தொடங்கும். பாதுகாப்பான பொருட்களும் நம்பிக்கையுள்ள நுகர்வோரும் இணையும் போது ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சமூகம் உருவாகிறது. நியாயமாக வாங்குவோம், விழிப்புணர்வுடன் வாழ்வோம் என்ற உறுதிமொழியுடன் நமது உரிமைகளை பேணுவோம். நன்றி. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம்,
உலகை எம் வியர்வைகளால் நனைக்கின்றோம். உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோம். உலகை எம் வியர்வைகளால் நனைக்கின்றோம். விளைகின்ற பொருளில் எமக்குரிமை இல்லை. விம்முகின்ற குரல்களுக்கு முடிவும் இல்லை. எம் தெய்வமே இறைவா, இறைவா, இறைவா. எம் தெய்வமே இறைவா, இந்நிலையில் இனி எமக்கு விடிவுண்டோ, முடிவுண்டோ, வாழ்வுண்டோ? நீதியின் தேவனே வர வேண்டும். நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். நேயர்களே, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வாரம் ஓர் அலசல். உலக நுகர்வோர் தினம் குறித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பே. சாலை தாஸ்.